ஒரு மனுஷனுக்கு ஒரு நொபேல் பரிசு வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு அப்படின்னா அவன் என்னென்ன செய்வான் அப்படிங்கறத ட்ரம்ப் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அக்டோபர் 16ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடும் பாஜக மாநில தலைவரே, பரப்புரை நாயகனே, உங்கள் பயணம் வெற்றி பெற சாதனைகள் புரிந்திட மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற முழக்கத்தோடு மக்கள் யாத்திரை செல்லும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் தலைமையில் சென்னை மின்ட் மணிகுண்டு பகுதியில் வரும் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு அலைகடலாய் திரண்டு வாரேன். வழக்கறிஞர் வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எந்த நாடு இந்தியாவை அழிக்க வேண்டும் என நினைத்ததோ அந்த நாடு தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளிருந்தும் சரி வெளியிருக்கக்கூடிய சக்திகளாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது அப்படிங்கிறத ரொம்ப கண்கூடாக நம்ம இப்போ பார்க்க தொடங்கியிருக்கோம். இப்போ உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் எந்த நாடு பற்றி பேச போகிறோம் அப்படின்னு. பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தான் என்கிற நாடு பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு, நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்திய பிறகு இவங்க செஞ்ச ட்ராமா, சவுதி அரேபியா கிட்ட போய் கேட்டு, அதுக்கப்புறம் அமெரிக்காவிடம் கெஞ்சி, இந்தியா கிட்ட கெஞ்சி இந்த போரை நிறுத்தி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் பாகிஸ்தான் எந்த கதிக்கு ஆளாக போகுது அப்படிங்கிற ஒரு கவலையை ஒருவருக்கும் பாகிஸ்தானுக்கு உள்ள இருக்க குடிமக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு ரொம்ப எவிடென்ட்டாக இப்போ ரொம்ப ரீசெண்டாக நம்ம ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய சண்டையை நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு இப்போ என்னடா அப்படின்னா உள்ளூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தற்போது சர்வதேச அளவில் உலகத்தில் எந்த நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அதோடைய தொடக்க புள்ளி அல்லது அதோடைய முடிவு யாராக இருக்குது அப்படின்னா ஒற்றை நபர், ட்ரம்ப். இந்த அமெரிக்காவுடைய அதிபர் வெள்ளை மாளிகையில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த உலகத்தை நாம் ஆட்டி படைக்கலாம் என்ற திமிருடன் இருக்கக்கூடிய இந்த ட்ரம்ப் அவருடைய தவறான அணுகுமுறையின் காரணமாக ஒவ்வொரு நாடும் கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. அவருக்கு எதிராக நிற்கக்கூடிய நாடுகளும் சரி, அவருக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய நாடுகளும் சரி, எல்லா நாடுகளுக்கும் ஏதோ ஒரு வகையிலான ஒரு தாக்கத்தை அமெரிக்கா, குறிப்பாக ட்ரம்ப்புடைய இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு நொபேல் பரிசு வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு அப்படின்னா அவன் என்னென்ன செய்வான் அப்படிங்கிறத ட்ரம்ப் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ட்ரம்ப்புடைய நோபல் பரிசு ஆசை இப்போ எந்த அளவுக்கு விட்டுருக்குன்னா, லாகூரில் கிட்டத்தட்ட 500 பாகிஸ்தானியர்கள் கொல்லப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு கலவரம் லாகூரில் மூண்டு இருக்கிறது. அந்த கலவரத்துக்கு முன்பாக ஒரு சின்ன விஷயத்தை பார்ப்போம். இஸ்ரேலுக்கும் காசாவில் நான் அமைதியை கொண்டு வரேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு 20 அம்ச கோரிக்கையை முன் வச்சு நான் காசாவில் அமைதியை ஏற்படுத்துகிறேன் அப்படின்ட்டு ட்ரம்ப் அறிவித்து உலக நாடு தலைவர் எல்லாத்தையுமே கூப்பிட்டு, குறிப்பாக எஜிப்தில் எல்லாரும் ஒரு ரெசார்ட்டில் ஒன்று கூடி இன்று முதல் காசாவில் அமைதி 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 அப்படின்னு அறிவிச்சு ஒரு பெரிய ஒரு ட்ராமா நடந்தது. இது ட்ராமான்னு சொல்லாமா அப்படின்னா ட்ராமான்னு தான் சொல்லணும். இதுக்கு இந்தியா கொடுத்த இம்பார்ட்டன்ஸை மட்டும் பாருங்க. இதில் சர்வதேச நாடுகளின் தலைவர்கள், எர்டோகன்லேருந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி கூப்பாடு போட்டு அழைத்த ட்ரம்ப் அந்த மாநாட்டில் இந்தியாவுடைய பிரதமரும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கும் அழைப்பு எடுத்திருந்தார். ஆனால் பிரதமர் போல, சரி அட்லீஸ்ட் ராணுவ அமைச்சர் போயிருக்கலாமா, ராஜ்நாத் சிங் அவர்களும் போல, சரி நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவரையாவது போகலாமா, அவரும் போல. அப்போ யார் தான் போயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் தான் போயிருக்கிறார். ஸோ இதிலிருந்தே அந்த காசாவுடைய அந்த அமைதி ஒப்பந்தத்தை நாம் வரவேற்றாலும் கூட அதுக்கு நாம் கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதும் ட்ரம்ப் நடத்தக்கூடிய இந்த ட்ராமாவுக்கு நாம் பக்கபலமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவை தெளிவாக இந்தியா எடுத்தது. இது நம்மளோட பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான். சமீப நாட்களாக பாகிஸ்தான் என்கிற அந்த நாடு, குறிப்பாக ஷபாஸ் ஷெரீப், அப்புறம் அவங்களுடைய இராணுவ தளபதி அசீம் முனீர் எல்லாமே சாஸ்திராங்கமாக காலில் விழுந்து வணங்கக்கூடிய ஒரு புது தெய்வமாக மாறி இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ ஷபாஸ் ஷெரீப் போகிறாரு, அப்புறம் ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் போகிறாரு. எல்லாரும் போய் அந்த அமைதி ஒப்பந்தத்தில் அந்த விழாவில் கலந்து விழாவை சிறப்பிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. அப்போ அங்கே பாகிஸ்தானுக்குள்ள லாகூரில் கூடின ஒரு கூட்டம் அவங்களுடைய அரசு அதிகாரிகளை நல்லா சிறப்பிச்சிருக்காங்க. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. இந்த காசா
இந்த அமைதி ஒப்பந்தத்தை இன்னமும் கூட பாலஸ்தீனத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாகத்தான் பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகள் நினைக்கிறது. இந்த பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகள் அப்போ வந்து பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகள் எதிர்த்திருக்கணுமே அப்படின்னா ட்ரம்ப்புடைய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதால, அமெரிக்கா கொண்டு வருது அப்படிங்கிறதால, சரி இப்போதைக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிறதால, ஈரானுக்கு எதிராக நாம் இருக்கோம் அப்படிங்கிறதால, இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்களுக்கு உள்ளான நாடுகள் எல்லாம் சரி ஓகே வேற வழி இல்லை, நம்ம இப்படி தான் போயாகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கின்றன. ஆனாலும் கூட இதை இப்போ இந்த பாகிஸ்தானும் வந்து ஆமாம் ட்ரம்ப் அவர்கள் வந்து அமைதியை காசால கொண்டு வந்துட்டாரு, அவருக்கு வந்து நொபேல் பரிசு அறிவிக்கணும்னு நொபேல் பரிசுக்கு வந்து தேர்வுலாம் பண்ணி அமைச்சாங்க. கடைசியில் பார்த்தா நொபேல் பரிசு வந்து வெனிசூலா இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு தான் அமைதிக்கான நொபேல் பரிசு கிடைச்சதே தவிர ட்ரம்ப்புக்கு வந்து கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் போன்ற ஒரு நபருக்கு அமைதிக்கான நொபேல் பரிசு கொடுத்தோம் அப்படின்னா நொபேல் பரிசுக்கு அன்னையோட வந்து இறுதி அத்தியாயம் எழுதப்படுது அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால தெளிவான ஒரு முடிவை அவங்க எடுத்து ட்ரம்ப்புக்கு வந்து இதை கொடுக்கவே இல்லை. இப்போ பாருங்க, இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்னா அப்போ இஸ்லாமியர்கள் மத்தியிலும் சரி, ஒட்டுமொத்தமாக காசாவை ஒரு மனித ஒரு குலத்துக்கு ஆபத்து அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே அதை வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு. ஸோ பாகிஸ்தானுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்குது. இப்போ நம்ம இங்கே இந்தியாவிலையும் காசாவில் வந்து அமைதி ஏற்படணும்னு நிறைய போராட்டங்கள் நடந்தது. ரொம்ப குறிப்பாக சொல்லணும், நம்ம தமிழகத்தில் இருக்கிறதால தமிழக முதலமைச்சரே வந்து ஒரு போராட்டம் நடத்தினார். காசாவில் வந்து போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். உள்ளிட்ட இந்த போராட்டங்கள் ஒரு பக்கம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதே மாதிரியான ஒரு போராட்டம் பாகிஸ்தானில் லாகூரில் நடக்குது. அதாவது ப்ரோ பாலஸ்தீனுக்கு ஆதரவான ஒரு போராட்டம். காசால வந்து அமைதியை கொண்டு வரணும், அதே மாதிரி அமெரிக்கா இப்போ கொண்டு வந்திருக்கிறது நிஜமான அமைதி கிடையாது, இதை வந்து எதிர்க்கணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தெரிக்கி லபியாக் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சி, இது ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அரசியல் கட்சின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து லாகூரில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது தான் வந்து மிக முக்கியமான விஷயம். யூஎஸ் எம்பசி அதை நோக்கி இந்த போராட்டத்தை வந்து நடத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த இயக்கத்தோட திட்டம். ஸோ கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஆதரவு அப்படிங்கிறது இருக்குது. 2024 தேர்தலில் இவங்க போட்டியிட்டு, இந்த கட்சி போட்டியிட்டு இவங்க வாங்கிய வாக்குகள் கிட்டத்தட்ட 30 லட்சம். ஸோ 30 லட்சம் வாக்குகளை வாங்கிய பாகிஸ்தானில் 4வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய இந்த டிஎல்பி கட்சி தான் அந்த போராட்டத்தை வந்து நடத்துது. அந்த போராட்டத்தில் மிகப்பெரிய வன்முறை வெடிக்குது. காரணம், அந்த யூஎஸ் எம்பசியில் இருக்கக்கூடிய வாட்ச்மேனு கூட இந்த போராட்டக்காரர்களை வந்து பார்த்துடக்கூடாது, ஏன்னா பார்த்துட்டு இவர் வெள்ளை மாளிகை கால் பண்ணி சொன்னாலும் நம்மளுடைய எஜமா கோச்சிப்பாரு அப்படிங்கிறதால அடித்து நொறுக்கி கிட்டத்தட்ட அந்த போராட்டத்தில் ஏற்பட்ட அந்த கலவரத்தில் 500 பாகிஸ்தானியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 500 பேர், இந்த 500 தலைகள் இங்கே உருண்டுட்டு இருந்த அதே சூழலில் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியும் பாகிஸ்தானுடைய பிரதமரும் ட்ரம்ப் கிட்ட போய் வந்து கை கொள்ளிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த நாட்டு மக்களின் மேலே அவங்க எந்த அளவுக்கு அக்கறையோடு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான உதாரணம். ஸோ அதான் இந்த சாத்தான்கள் வேதம் போதுது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு சூழல் லாகூரில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத எதை பற்றியுமே கவலை இல்லாமல் அங்கே வந்து அவங்களுக்கு அந்த போராட்டம் எதை பற்றியுமே கவலை இல்லாமல் ட்ரம்ப் அளித்த விருந்தில் வந்து உட்காந்து நல்லா வந்து வயிற்று நிரப்பிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த பாகிஸ்தானியர்கள் 500 பேர்கிட்ட வந்து லாகூரில் இறந்துருக்காங்க. லாகூருங்கிறது பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான ஒரு நகரம், இந்தியாவுக்கும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். ஸோ வந்து அந்த நகரத்தில் தான் இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது, இந்த போராட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தானுக்குள்ளேயே ஒரு கண்டன குரல்களை எழுப்பி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு பாதி ஸ்பிளிட்டாகி வந்து இப்போ நிற்கிறாங்க பாகிஸ்தானில் மக்கள். காசாவில் இந்த அமைதி ஒப்பந்தம், அமெரிக்கா கொண்டு வந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு ஆதரவாக ஒரு பிரிவும் எதிராக ஒரு பிரிவும் அப்படின்ட்டு வந்து நிற்கிறாங்க. ஸோ வந்து அதுக்கு அந்த ஒரு இடத்த வந்து நோக்கி அவங்க வந்து வரணும் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இந்த பாகிஸ்தான் ஆட்சியாளர்களுடைய அவங்களுடைய அந்த நிர்வாக சீர்கேடு அப்படின்னு மிக தெளிவாக சொல்லலாம். ஸோ பாருங்கள், இந்த நாடு தொடர்ச்சியாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அதுவும் குறிப்பாக இப்போ சமீபத்தில் நம்மளுடைய இராணுவ தளபதி சொல்லும்போது பாகிஸ்தான் இதுக்கப்புறம் ஏதாவது அத்துமீறி நடந்துக்க நினச்சிது அப்படின்னா பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு உலக வரைபடத்திலேயே இருக்காது அப்படின்னு நம்மளுடைய இராணுவ தளபதி எச்சரித்ததுக்கு நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம், நாங்களும் அதை செய்வோம், நாங்களும் இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உதார் விட்ட ஆளுங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் போட்டு வச்சு சாத்திக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களை, இன்னொரு பக்கம் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி நடத்திய ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு போராட்டத்தில் இவ்வளோ பெரிய வன்முறையாகி கிட்டத்தட்ட 500 பேர் இறந்திருக்கிறார்கள்.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தெரிக்கி தலிபான் அப்படிங்கிற அமைப்பு அங்கே கைபர் பக்துங்வால போட்டு அவங்க வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பலுச்சிஸ்தானில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய BLA அந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்க போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நாடு எந்த அளவுக்கு சின்ன பின்னமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணமாக வந்து இருக்கிறது. அத்தனைக்கும் காரணமாக அந்த பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்களுடைய மனநிலை, மிக குறிப்பாக சமீபத்தில் இருந்து அவங்க ட்ரம்ப்பை தலையில் தூக்கி சுமக்கிறதுக்கான அந்த விஷயம் அவங்க எப்போ வந்துச்சோ அப்போவே அந்த நாடு எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான விஷயம் வந்து மிக தெளிவாக வந்து தெரிய தொடங்கி இருக்கிறது. இது இப்படியே நீடிக்குமே ஆனால் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர், அந்த ஃபோட்டோ நான் இப்போ போடுறேன், அவர் வந்து ஒரு மேப்பை வெளியிட்டார். அந்த மேப்பை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானுடைய சிந்து உள்ளிட்ட பாதி பகுதிகள் இந்தியாவுடனும் கைபர் பக்துங்வா உள்ளிட்ட அந்த சில பகுதிகள் எல்லாமே ஆப்கானிஸ்தானோடையும் இணையிற மாதிரியான ஒரு மேப்பை வந்து அவர் வெளியிட்டார். இது வந்து நாளை இதை நோக்கி தான் நகருது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா, ஒரு பிரபலமான ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டில்லேருந்து இந்த மேப் வந்து வெளியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தொடர்ச்சியான நிகழ்வுகள் இப்படியே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இதில் அடுத்து என்னென்ன ஆகும் அப்படிங்கிறது யாருமே கற்பனைக்கு எட்டாத லெவலில் இந்த பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. மிக குறிப்பாக பாகிஸ்தானுக்குள்ளேயே அதை முடுக்கி விட வேண்டும், அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் இவங்க வாஷிங்டனில் போய் டான்ஸ் ஆடுறதையே ஒரு குறியாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்கள். ஸோ மிக விரைவில் பாகிஸ்தானுடைய ஆட்சியும் சரி, அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களும் சரி, அவர்கள் கற்பனைக்கு எட்டாத, நினைக்க முடியாத விஷயங்கள் பல நிகழ இருக்கின்றன. இதற்கான சிக்னல்ஸை வந்து ஏற்கனவே நம்மளுடைய இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரொம்ப ரீசண்டாக தலிபான்களுடைய அரசாங்கம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்கும்போது, இப்போ உள்ளூர்லேயும் நடக்கக்கூடிய கலவரங்களை பார்க்கும்போது இந்த நாடா தொடருமா அப்படிங்கிறதுலே மிக நிச்சயமாக ஒரு சந்தேகங்கள் எழுந்திருக்கு. அடுத்தடுத்த அப்டேட்ஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.